ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ட்ராகன். இந்த படம் 2025 பிப்ரவரி 21 ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோடைய டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அண்ட் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், அனுபமா அண்ட் கயடு லோகர் இவங்க எல்லாரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு பர்சன் ஒழுங்காக படிக்காமல் இருந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க. அது மாதிரி ஏமாத்தினா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதை திருத்திக்கிறதுனால அவங்களோட லைஃப்பில் என்ன ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான். என்னதான் தப்பு பண்ணாலும் பின்னாடி அதை உணர்ந்து திருத்திக்கிறவன் தான் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்கூலில் அவர் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஒரு பையன். அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு எனக்கு பொண்ணு மாதிரி பையனெல்லாம் பிடிக்காது, நல்ல ஒரு ரகட் பாயாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் காலேஜ் போனதுக்கப்புறமா இவனோட படிப்புலாம் இவன் பெருசாக நினைக்கல. ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், பொண்ணுங்களோட நல்லா ஊர் சுற்றணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அங்கே தான் அனுபமா இருப்பாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. அனுபமாவும் பிரதீப் ரங்கநாதன் 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே படிக்காமல் 48 பாடத்தில் அரியர் வச்சுருப்பான். அப்போ பார்த்திங்கன்னா காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே பேராசிரியர் இருக்கக்கூடிய மிஸ்கின் அவர்கள் கண்டித்து சொல்லுவாங்க, இந்த ஒரு தடவை நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், நீ மன்னிச்சு எல்லா படத்துலையும் நல்லபடியே பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா நான் உன்னையே காலேஜ் விட்டு வெளில அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் அந்த ஒரு எனக்கு வர வாய்ப்பை கூட பயன்படுத்திக்காமல் எனக்கு வேணாம் அப்படின்னு பாதியோடு தூக்கி போட்டுட்டு அந்த காலேஜ் படிப்பை முடிக்காமல் வெளியில் போயிடுவான். ஆனால் தன்னுடைய பேரண்ட் தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கிறதாகவும் அதை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஏமாற்றிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவனுடைய லவரான அனுபமா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு இவனுக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி வீட்டில் போய் கொஞ்சம் கொடுக்குறது, இவனுடைய செலவுக்கு வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு வேலை இவன் ஒரு திருட்டுத்தனமான வேலைகளை பார்த்துட்டு வருவான். இதில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு திடீர்னு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அறிமுகமாவாங்க. அவங்க தான் இந்த படத்தோட டேரக்டர் அஸ்வத் அவர்கள். அவர் சொல்லுவார், நான் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் நான் காலேஜில் ஒழுங்காக படிக்கல, சும்மா அந்த போலி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி தான் நான் வேலை வாங்கின்ற மாதிரி சொல்லணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. அப்போ கேட்கும்போது இந்த மாதிரி பண்ணலாம், ஆனால் அது 1 கோடி ரூபாய் கேட்பாங்க அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட பேசி நான் தனக்கு பெரிய வேலை கிடைக்கும் போது நிறைய சம்பளம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்தெல்லாம் விற்க வச்சு அந்த காசு மூலமாக அவன் அந்த ஒரு எப்படி சொல்கிறது சர்டிஃபிகேட் வாங்கிடுவார். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வேலையும் பார்ப்பார். அமெரிக்க கம்பெனியில் வேலை கிடைக்கும். அந்த வேலையுமே அந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே ஒரு சொதப்பல் முறையில் எல்லா விதம் பண்ணி ஆனால் பர்ஃபெக்டாக முடிச்சுடுவாங்க. முடிச்சு இவருக்கு பார்த்திங்கன்னா 1,60,00,000 சம்பளம் இவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சி நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பார். பெரிய ஃப்ளாட் வாங்குவார், நல்ல பணக்காரனா பெரிய கார் வாங்குவார். அந்த மாதிரி நல்லா தான் உங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின் கயடு லோகர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க. அப்போ இந்த பையன் நல்லா வெல் செட்டில்ன்றதுனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சிருக்கும். நல்லா ஓகே நம்மளோட லைஃப் நல்லா செட்டில் ஆகுதுன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதில் என்னென்னா இவர் நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது இவருடைய காரில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடையில மிஸ்கின் அவர்கள் பார்த்துருவார். பார்த்துட்டு இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் இவன் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தான் வேலை வாங்கியிருக்கான்ற மாதிரி தெரியும். அப்போ அவர் மிரட்டுவார், நீ என் காலேஜில் இன்னும் டிகிரியே நான் ஃபில் பண்ணல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி டிகிரி ஃபில் பண்ண மாதிரி வாங்கி நீ எப்படி வேலையும் பார்க்குற, அப்போனா நீ மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த அரியர்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும் 3 மாதத்தில். கிளியர் பண்ணிவிட்டு நீ ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்ட அப்படின்னா நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ இல்லைன்னா போலீஸில் மாட்டுற மாதிரி ஆயிரும்னு சொன்னேன். தன்னோட லைஃப் போயிடும், தன்னுடைய பணக்கார லைஃப்பும் போயிடும், இன்னொன்று பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அந்த லைஃப்பும் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி ஒத்துட்டு போவான் இவன் காலேஜுக்கு. திருப்பி ஹீரோவாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் போய் பார்த்திங்கன்னா அவனால் படிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா படிப்பை விட்டு, இன்னொன்று ஒழுங்காகவும் படிக்கலை படிக்கும்போது, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அதில் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு படிப்பான். அதே
காலேஜில் இப்போ வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பழைய லவர் அனுபமா. அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி டிராகன் அப்படின்ற பேரில் காலேஜை பயங்கர அலப்பறை பண்ணியிருப்பார் இல்லையா, அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் ஹர்ஷத் கான் இருப்பார். அவர் வந்து குட்டி டிராகன் அப்படின்ற பேரில் அந்த காலேஜில் இவரை மாதிரியே நிறைய ரகங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். இவர் வந்ததுக்கப்புறமா நீ தான் தலை என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அது இதுன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு தெரியுமா, இவனே பயங்கர டென்ஷனில் போயிட்டு படிக்க போயிருக்கான், தன்னோட லைஃப் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில். அதனால அவரையும் கூட சேர்த்துக்கிட்டு படிக்கிற வேலையில் பயங்கர மும்மரமாக போய்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னா இவர் இங்கே வந்து படிக்கிற விஷயம் அவங்களுடைய லவருக்கோ வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் வந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு காலையில் எக்ஸாம். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போய் அவங்கள போய் சர்ப்ரைஸ் பண்ணி மீட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வருவார். சுத்தமாக தூக்கமே இருக்காது. இவர் நல்லா படிச்சிருந்தாலும் கூட அவருக்கு எக்ஸாமில் எழுத முடியாது. எழுதிட்டு இருக்கையிலே ஒரு மாதிரி கேர் ஆகும். அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி கரெக்டாக முடிக்க போயில பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு. அதுக்குள்ளே இவரால் எழுத முடியாத அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மட்டும் இவருக்கு வந்து ஃபெயில் ஆகிற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் நம்ம ஃபெயில் ஆனால் இவர்கிட்ட மாட்டிக்கிடுவோமோ ப்ரொஃபஸர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்பையும் இவன் வந்து கோல்மால் பண்ண ஆரம்பிச்சிடுவான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எப்படின்னா அங்கே காலேஜில் ஒர்க் பண்ணுற சில பேர்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசி எனக்கு வந்து இந்த ஒரு பேப்பரை மட்டும் மாற்றி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒரு பேப்பரை மாற்றி வைப்பாங்க. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பாஸ்ன்னு வந்துடும். நல்லா தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கான். ஆனால் அதே பேப்பரில் வந்து ஃபெயில் ஆன ஒருத்தன், அதாவது இவங்களோட பேப்பரை மாற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அவருடைய லைஃப் என்ன ஆயிருன்னா தான் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் போய் செட்டில் ஆன மாதிரி தான் தன்னோட ஃபேமிலியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இதில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் கட்டன் பண்ணிடுவான். அந்த விஷயம் தெரிஞ்சு இவர் வந்து கல்யாணம் பண்ண போகிற அன்னைக்குன்னு போவார் அவங்கள பார்க்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த மாதிரி கோல்மால் விஷயத்தை வந்து தன்னோட கல்யாணம் அன்னைக்கே சொல்லிடுவார். அதனால் இவரோட கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு 6 மாதம் சிறை தண்டனை கிடைக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய நார்மல் லைஃப் வந்து தொடங்குவார். ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு மேனாக தான் இவர் வந்து இருப்பார். ஆனால் மிஸ்கின் அவர்கள் இவரை வந்துட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின் தான். தப்பு பண்ணுறது வந்து பெரிய ஒரு விஷயம், அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வச்சது மிஸ்கின் அவர்கள் தான். ஆனால் இவன் நல்லவனை திரும்பியும் வந்துட்டான் நம்ம சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவரை பார்த்தோம் பயங்கர டென்ஷனாக அவருக்கு, வெளில போகும்போதில்ல அப்படின்ற மாதிரி விரட்டுவார். ஆனால் தன்னுடைய பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அவர். இவருக்கு புரியவே புரியாது ஒன்றுமே. நீ வந்து நல்லவனா திருந்தி வாழ்கிற இல்லையா, அதுக்காகவே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். பட் ஃபஸ்ட்டு ஒத்துக்காதவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை பார்த்ததுக்கப்புறம், அதாவது மிஸ்கின் அவர்களுடைய பொண்ணை வந்து பிரதீப் ரங்கநாதன் பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதனால ஒத்துக்குவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவானா, உங்களுடைய முந்தின படத்தில் ஹீரோயினாக இருக்கக்கூடிய இவானாவை தான் லாஸ்ட்டில் மிஸ்கினுடைய பொண்ணை வந்து காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டில் அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதாவது தப்பு பண்ணுறது வந்து மனிதனுடைய இயற்கை தான். சில சூழ்நிலைகளில் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கடைசியில் அவங்க திருத்திக்கிட்டா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், திருத்திக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் எப்படி கேவலமாக போகும் அப்படின்ற மாதிரி காமிச்ச படம் தான் இந்த படம்.